மேஜிக் ஷோ பண்ணிட்டு இருக்காரு. காயப்பட்டு இருக்காரு. ஓகே, கொஞ்சம் இவரை வச்சு ஒரு டிஃபரெண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்க்க போறோம். அப்படியே சார் இங்க சென்டர் என்னை வச்சு காமெடி பண்ணிடாதீங்க. உங்களை வச்சு காமெடி பண்ண போறோம், உங்களை வச்சு மேஜிக் பண்ண போறோம். சரிங்களா? அப்படியே சாதாரணமா நினைக்கணும். ஓகே, இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட் வந்து ஓகே, அவ்வளவுதான். அப்படி என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சார் இப்ப நீங்க ஒண்ணு இல்ல, ரொம்ப சாதாரணமா நீங்க நின்றுட்டு இருக்கீங்க இல்லையா? உங்களை வந்து இதெல்லாம் உங்களோட லெஃப்ட் சைடு நினைச்சுங்க, இதெல்லாம் உங்களோட ரைட் சைடு நினைச்சுங்க. சரிங்களா? இப்போ உங்களை லெஃப்ட்ல எங்கேயாவது இங்கேயோ இங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல டச் பண்ணா நீங்க லெஃப்ட்ல இருக்கிற கையை இப்படி மேல தூக்கிட்டு கையை இப்படி கீழே போட போறீங்க. சரிங்களா? இதே உங்க ரைட் சைடுல எங்கேயாவது இங்கே ஏதோ ஒரு இடத்துல உங்களை டச் பண்ணா நீங்க என்ன பண்ணும்? தூக்கிட்டு கையை கீழே போட போறீங்க. இதைத்தான் நீங்க பண்ண போறீங்க. ஆனா உங்களை டச் பண்ணா மட்டும் உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைச்சதுன்னா நீங்க கையை மேல தூக்கிட்டு எந்த பக்கம் நான் டச் பண்ணணும் அந்த பக்கம் இருக்க கையை மட்டும் கீழே போட்டுக்கலாம். ஆனா நீங்க வந்து நான் இதெல்லாம் பண்ணும்போது நீங்க கண்ணை வந்து திறந்து பார்த்துட்டு கொடுத்துருங்க. கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிக்கங்க. உங்களை நான் டச் பண்ணும்போது மட்டும் நீங்க எந்த சைடு டச் பண்ணணும் அந்த பக்கம் கையை மட்டும் மேல தூக்கினா போதும். சரி, எப்படி இருந்துச்சு முதல்ல தட்டினாரு. சூப்பர். பாத்தீங்கன்னா அது எல்லாம் வீடியோ எடுத்து பார்த்துருப்பீங்க. அவர்கிட்ட நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. சூப்பர். இன்னொரு டிஃபரெண்ட் இங்க வந்து இங்க மேசிக்கா அதுக்கு பேமெண்ட் வாங்க அவசியம் இருந்திருக்காது. அதுதான் எனக்கு தெரிஞ்ச நாயத்தை இங்க வர. ஓகே, இது வந்து உங்களோட கமிஷனா ஜஸ்ட் இது கையில் வச்சிருக்கீங்க. ஓகேவா? பரவாயில்ல சார். 20 ரூபா தான் சார். 20 ரூபா நீங்க என்ன பண்ண முடியுங்க?
ஒண்ணுமே பண்ண முடியாது. இங்க பாருங்க, இது வந்து ஒரு எல்லோ கலர் ஒரு கர்ச்சீப் இருக்குது. இதுல வந்து எந்த ஹோல்ஸ் எதுவுமே கிடையாது, ஒரு நார்மலான ஒரு கர்ச்சீப் தான். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா வந்து ஒரு பிங்க் கலர் கர்ச்சீப் ஒன்று வச்சிருக்கோம். வாட்ச் ஓகே, ஒரு பிங்க் கலர் கர்ச்சீப், ஒரு எல்லோ கலர் கர்ச்சீப், பெரிய கர்ச்சீப் இருக்கு சரிங்களா. அந்த கரன்சி அப்படியே ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க பாருங்க, அது வந்து உங்களோட கர்ச்சி தான். ஸோ இந்த எல்லோ கலர் அந்த கர்ச்சீப் வந்து என்னோட லெஃப்ட் ஹேண்ட்ல இதை பாருங்க ஸ்லீவ்ஸ்லாம் ரோல் பண்ணி தான் வச்சிருக்கோம். லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து அப்படியே இதை வந்து சென்டரா பிளேஸ் பண்ண போறோம். வெரி கிளியர். ஸோ இதை சின்னதாக புஷ் பண்ணிட்டு அதுக்குள்ள வந்து இந்த பிங்க் கலர் கர்ச்சீப் வந்து இன்சர்ட் பண்ண போறோம். வாட்ச் வெரி கிளியர். எல்லாமே ஒரு கன்வெர்ட் நடக்கிறதா அப்படியே உள்ள இன்சர்ட் பண்ண போறோம். ஸோ இந்த கர்ச்சீப்போட மிடில் அந்த பிங்க் கலர் கர்ச்சீப் சரிங்களா, அப்படியே உள்ள தெரியுமா. அப்படியே என்ன பண்ணி அப்படி ஊதுங்க, அப்படி காலால அப்படி ஊதுங்க. ஊதுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ. இந்த கைத்தட்டல் யோசிக்கிறீங்க அப்படியே அந்த கட்சி எடுக்கும்போது உங்க லெஃப்ட் ஹேண்ட்ல வச்சிருக்கீங்க, இதெல்லாம் ஒரு மேஜிக் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க. இந்த இடத்துல நீங்க மேஜிக் ஒரு லாஜிக் யோசிக்கணும். ஆக்சுவலா மேல ஒரு பொருள் வச்சிருக்கோம். இந்த துணியில வந்து பாத்தீங்கன்னா எந்த ஓட்டை எதுவுமே கிடையாது. மேல இருக்கிற பொருள் வந்து கீழே வந்துருச்சு அப்படின்னாலே ஒரு மேஜிக் தான். ஆனா எல்லாம் நினைச்சிட்டு இருப்பீங்க என்னோட லெஃப்ட் ஹேண்ட்ல அந்த கட்சி வச்சிருப்பீங்க அப்படின்னு. இங்க எதுவுமே இல்லை அப்படிங்கிறது ரியல் மேஜிக், நத்திங். ஓகே, ஸோ அந்த தூங்கல் கட்சி எங்க போயிடுச்சு அப்படின்னு பார்க்க போறோம். வாட்ச் வெரி கிளியர். இது உங்களுடைய 20 rupees தான். அதை கொடுங்க, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறோம். ஓகே, வாட்ச் கிளியர். வாட்ச் தேங்க்யூ ஸோ மச். நல்லா என்ஜாய் பண்ணி நினைக்கிறேன். நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, இன்னும் இதை விட சூப்பராக இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணுங்க. சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்க. தேங்க்யூ பிரஸ்டீஜ் அண்ட் டிடிகே கம்பெனி. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்க பேர் சொல்லிடுங்க. என்னோட பேர் மேஜிக் மகா. ஸோ நிறைய ஈவெண்ட் நீங்க பண்ணிருக்கீங்க. இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா வாழும் பரிச்சயம். சேர சோழ பாண்டியர்கள் படையில் இருந்த ஒரு விதமான போர் பயிற்சி. சாதாரண விஷயம் இல்லை. சரி, காயம் கூட ஏற்படாம விளையாடிட்டு இருக்காங்க. கை தட்டி ஆதாரம் பண்ணுங்க. அருமை அருமை. ஓகே, டைக்கோண்டோன்னு ஒரு கேம். ஆமா, அது வந்து இன்டர்நெட்ல போயிட்டு கூகுள்ல சர்ச் பண்ணுங்க. டைக்கோண்டோன்னு ஒரு கேம். அதுல வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல
टीम रो भाई माने सपोर्ट करना था तो विजय भाई सर माने यदि सपोर्ट करना था ताले ये परफॉर्मेंस हेई पाना था दोस्तों सर सर को बहुत धन्यवाद से बहुत ही सपोर्ट करते हैं ये परफॉर्मेंस कर पाए थैंक यू सर இந்த தலைப்பு முக்கியமான தலைப்பு தான். ஏன்னா நிறைய பேருக்கு புரிதல் இல்லாம இருக்கிறதால தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மேரேஜ் முடிஞ்சு 6 மாசம் 3 மாசம் 2 மாசத்துக்குள்ள எல்லாம் விவாகரத்தை எதிர்பார்த்து கலைஞ்சிக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டு நிம்மதி இல்லாம குடும்ப சூழ்நிலை இல்லாமலாம் இருக்காங்க. அதனால உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு நீங்க இப்பெல்லாம் அப்புறம் வந்து பார்த்தா தோசை கூட பிஞ்சு கீழே வந்துருச்சு. இந்த மாதிரி ஏன்னா அம்மா வந்து எங்க அடுத்த பக்கத்தே விட்டு கிடையாது. அவளோட மகிழ்ச்சியா நம்ம வச்சிருந்தாங்க. திருமணத்துக்கு அப்புறம் இப்ப அவங்க சொல்றாங்க எனக்கு நானும் வேலைக்கு போயிட்டு தானே வந்துருக்கிறேன், எல்லா வேலையும் செய்யணும். ஆனா சொல்லிட்டு அவங்களே வந்து எல்லா வேலையும் பார்ப்பாங்க. ஸ்கூல் முடிச்சு வந்து எல்லா வேலையும் அவங்க தான் பார்ப்பாங்க. நான் அவங்களை பாராட்டணும். என்ன பார்ப்பாங்கன்னா நான் சமைப்பேன் அவங்க பார்ப்பாங்க, நான் வீடு கூட்டுறேன் அவங்க பார்ப்பாங்க, துணி துவைப்பேன் அவங்க பார்ப்பாங்க. இப்படியே வாழ்க்கை போனா எப்படி மகிழ்ச்சியா இருக்கிறவர்களே. ஒண்ணுல எங்க ஒய்ஃப் நாளைக்கு போயிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் ஆண்கள் எல்லாரும் போயிட்டு இருப்பாங்க. ரோட்ல போகிறது தெரியும். அதான் பார்த்தா போயிட்டு ரோட்ல போனா யாரும் கேட்டா வந்து கல்யாணம் வந்தா நம்ம கண்டிப்பா கொரோனா போது எப்பயும் ஒய்ஃப் சொல்லுவாங்க எங்க பாசிட்டிவ் வருங்க எப்பவுமே போயிட்டே இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. நான் ஒரு நாள் உடனே ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். बाजे आज कौन होची कंपनी फंक्शन सैला एबे खाई आम उठे खाई सारिक
ପାନ ଦିଆହେଉଛି ଏଠି ପାନ ଖିଆ ହେବ ପାନ ଟିକେ ଖାଇ ଦେଇକିରି ଯିବୁ ଆଉ ପାନ କାଇଁ ପାନ இருங்கண்ணா କଦଳୀ ଗୋଟେ ନେଲି ଆଉ ଆଇସ୍କ୍ରିମ୍ ଦିଆହେଉଛି ଆଇସ୍କ୍ରିମ୍ ଗୋଟେ ଖାଇବି ହଁ ଧୀରେନ୍ କ'ଣ କହିବ ଧୀରେନ୍ କ'ଣ କହୁଛ ଆମ ଗାଁ କଟକ ଭାଇ କ'ଣ କହୁଛ ଆଇସ୍କ୍ରିମ୍ ନେଲି କଦଳୀ ନାଇଁ ଆମ ଓଡ଼ିଆ ଭାଇମାନେ ଆସୁଛନ୍ତି ଆଇସ୍କ୍ରିମ୍ ଦେବା ଭାଇ କେଉଁଠୁ ଆସିଛ ବ୍ରହ୍ମପୁର ଆସିଛ ଏଠି କେଉଁଠି ପାନ ହଁ ଭାଇ ଦେଖନ୍ତୁ ଭାଇ କେମିତି ପାନ ରେଡ଼ି କରି ଦେଉଛନ୍ତି बीड़ा फाइनाली फंक्शन सैला माने फैक्ट्री डे सैला बर्तमान आम जाऊँ रूम को बाजे फटो उठे खाली व्याकुल होती जोटा रील्स वीडियो बने व्याकुल होले तो ये छुआ ठिया एपटे बुद्धिया ठिया तो आपण मैंने समस्त वीडियो देखले वीडियो जब भल लगी निश्चिंत लाइक शेयर एंड सब्सक्राइब करेंगे तो आज वीडियो ये रही नमस्कार।